ஹே ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின். என்னோட பேர் பூபதி. நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஜேர்னிஸில், அதாவது நம்மளோட எதிர்பார்ப்புகளை நம்மளோட உறவுமுறை சார்ந்த விஷயத்தில் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறீங்க. இதில் சில பேர் கேட்ட கேள்விகளை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசுகிறேன். அதாவது நான் ரொம்ப நாள் மெத்தட் பண்ணுறேன், அவங்க வந்து எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு சேஞ்சே நான் பார்க்க முடியல அவங்கக்கிட்ட, அவங்க வந்து என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நான் வந்து 2-3 வருஷமாக இந்த நம்பிக்கையாக இருக்கேன், நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறேன், ஆனால் அவங்க எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் எப்படின்னா, அவங்க எனக்கு வந்து அறவே வேண்டவே வேணான்னு சொல்லி வெறுக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் என்னால் ஈர்க்க முடியுமா, இந்த சுச்சுவேஷனில் திரும்பவும் அவங்க என்னோடய லைஃப்பில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒன் சைடு லவ், அதுக்கப்புறமா ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுறது, அதை பற்றிலாம் பேசலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து எந்த மாதிரின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஈர்ப்பு விதியில் நம்ம நினச்சா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாலும், நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து உறவுமுறை சார்ந்த விஷயம். நீங்கள் எப்படி ஒரு ஆசைப்படுறீங்களோ, அதாவது உங்களுக்குன்னு ஒரு இஷ்டம், ஆசை, வெறுப்பு இதெல்லாம் இருக்கோ, அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த ஆசைகள் இருக்கும். சரியா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு. சரி, இதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணலாம். இல்லை கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லை கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புரியும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ரொம்ப நாளாக மெத்தட் பண்ணுறேன், எனக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லைனா நான் நம்பிக்கையோடு இருக்கேன், ஒரு 3-4 வருஷமாக நான் நம்பிக்கையோடு இருக்கேன், ஆனால் அவங்க திரும்பி வரவே இல்லை, எந்த ஒரு சேஞ்சுமே நான் பார்க்க முடியலங்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அதாவது என்னை வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் நான் கண்டினியூ பண்ணட்டுமா வேணாமா? சரியா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நான் சொல்லலை, இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது ஒன்று தான். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அதோட அர்த்தங்கள் இது மட்டும்தான் இருக்குது. சரியா? பொதுவாக ஈர்ப்பு விதி அப்படிங்கும் போது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். சரி, ஓகே. இப்போது நான் வந்து ரொம்ப நாளாக 3-4 வருஷம் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சில பதில் சொல்லிடுறேன். சரியா? அவங்கள மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நான் சொல்லிடுறேன். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈர்ப்பு விதி அப்படிங்கிறதும் சரி, இல்லை நம்பிக்கை அப்படிங்கிறதும் சரி, கட்டாயமாக நடக்கும். அதுக்கான காலம், நேரம் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரியா? 2வது, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்களா சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினா அப்படின்னாலும் சரி, ஆனால் முழுமையாக அதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள், நம்ம மெத்தட்ஸு, டெக்னிக்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணணுமா? அதை கூட விட்டுறலாம். நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அதை வந்து ஒழுங்காக பண்ணணுமா? இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு 3 மாதம் பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு 3 மாதம் நீங்கள் வந்துட்டு என்னடா இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, அவர் வேணால் அவரோட லைஃப் பார்த்துக்கிட்டோம், நாம் விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு ஆசை வரும். திரும்ப ஒரு 2 மாதம் இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் செட் ஆகாது, எனக்குன்னு சுயமரியாதை இருக்குது, எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா, நான் ஏன் போய் நிற்கணும் அப்படிங்கிற, எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். திரும்பவும் எனக்கு இல்லை, அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியல, வேற ஒரு லைஃப்பை என்னால் ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி மாறி மாறி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில், நான் சொன்ன எக்ஸாம்பிளில் ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி மாறி மாறி எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கு, யூனிவர்ஸுக்கும் எப்படி தெரியும்? கடவுளுக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போது உங்களுக்கு எந்த விஷயமும் நடக்காது. திரும்ப திரும்ப ஆழமாக, நான் எதை சொன்னேன் ஏற்கனவே, ஆள் மனசு எப்போ ஓப்பனாக இருக்குமோ, நீங்கள் எப்போ கஷ்டப்படுறீங்களோ அப்போ தான். அந்த டைமில் நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்களா, கவலைப்படுறீங்க அப்படின்னா, கவலை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்குது. ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு இந்த நான் வந்து ஒரு
3-4 வருஷமாக வெயிட் பண்ணுறேன். நான் ரீசெண்டாக லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதை வந்து எப்படின்னா முழுமையாக சரணாகதி அடைஞ்சிடணும். அதாவது சரணாகதி அப்படிங்கிறது கடவுள்கிட்ட போய் காலில் விழுந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்குறது மட்டும் இல்லை. நீங்கள் கடவுளே நம்ப மாட்டேன், எனக்கு கடவுளே நம்பிக்கை இல்லை, நான் வந்து ஜஸ்ட்டு நான் சாமி கும்பிடவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு வேணும்னா வேணும், என்னோட திறமை அடிப்படையில் தான் கிடைக்குது அப்படின்னு நினச்ச அந்த மாதிரி ஆளாக இருந்தாலும் சரி, இந்த யூனிவர்ஸையும் பிரபஞ்சத்தையும் நம்புங்க. சரியா? உங்களை நம்புங்க. அதுதான் சரணாகதிங்கிறது. இதை பாருங்க, நான் இப்போ வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியா? கடவுளை எனக்கு இதுதான் வேணும், இனிமே என்னாலுமே நீயே பார்த்துக்கோ, நான் எல்லா முயற்சியுமே பண்ணிட்டேன், என்னால் முடியல, எனக்கு இது கண்டிப்பாக வேணும், எனக்கு கிடைக்கணும், அவ்வளோதான். நான் நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது எனக்கு கிடைக்கணும், இந்த லைஃப் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். சரியா? அந்த மாதிரி சரணாகதி அடைங்க. அந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கடவுளுக்கு கோயிலுக்குள்ள போய் சாமிக்கு முன்னாடி நீ வேண்டிக்கலாம் கூட பரவாயில்ல, மனசுக்குள்ள இந்த மாதிரி யோசிங்க. இதுக்கு பேரும் சரணாகதி தான். சரியா? அதாவது நமக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை, ஜெயிக்கிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். ஸோ வி மஸ்ட் வின். ஓகேவா? நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இதுக்கு எந்த ஒரு செகண்ட் தாட்டு, செகண்ட் ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு, செகண்ட் ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு, இது இல்லைனா இது இல்லைனா இது இல்லைனா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், இழுத்துக்கிட்டே தான் கிடைக்கும், கடைசி வரைக்கும் கிடைக்காது. சரியா? இப்போது ஒருத்தங்க வேண்டவே வேணான்னு சொல்கிறாங்க, நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுமா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள், நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு எப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், நம்பிக்கை. சரியா? உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையோடு இருங்க. ஓகேவா? கண்டிப்பாக கடைசி நிமிஷத்தில் கூட வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஓகேவா? வேணான்னு சொன்னவங்க, அதாவது எப்படின்னா உங்களை நீங்கள் தான் உலகம், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி உங்கள் கூட இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ண அந்த நபர் இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போயும் 1 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி சொன்ன நபர் இன்னைக்கு மாற்றி சொல்லி இப்படி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். சரியா? இதே நிலைமை மாறாது அப்படின்னு என்ன நிச்சயம்? அதாவது இன்னைக்கு ஒன்று வேணவே வேணான்னு சொல்கிற நபர் நாளைக்கு நீ எனக்கு வேண்டும், ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி உங்ககிட்ட வந்து பேசி சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ மெத்தட் பண்ணுங்கள், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் மனசு வந்து பக்குவமாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா? நம்ம சேனலில், நம்ம யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய மெத்தடு, டெக்னிக்கு, ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேலைக்காகவும் சரி, ரிலேஷன்ஷிப்காகவும் சரி, இல்லை மற்ற எதுக்காக இருந்தாலும் சரி, உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி அந்த மெத்தடை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அது போக என்கிட்ட வந்து ஜஸ்ட்டு நான் வந்து கோச்சிங் கிளாஸஸ் எடுத்துக்கணும், என்னோடய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுபோக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏற்கனவே போட்ட வீடியோவும் சரி, இப்போது போட்டுட்ருக்க வீடியோவும் சரி, முழுமையாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். ஓகேவா? அதனால் இனிமேட்டு எனக்கு வந்து நடக்கலை, என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு எதுவும் சேஞ்சஸுமே தெரியல அப்படின்னா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் இன்னைக்கு லைஃப்பில் நடந்துகிட்ருக்குது, நாளைக்கும் ஃப்யூச்சர்லேயும் அதுதான் நடக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவாக யோசிக்கிறதும் மனசை வந்து பக்குவமாக, ஜாலியாக, ஹாப்பியாக வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஜஸ்ட்டு உன்னோட விஷயத்துக்காக மட்டும், டெஸ்டினேஷன் இப்போதைக்கு என்னோடய தேவையை அடைஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு இல்லாமல் வாழ்க்கையை என்டையராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கும், ஈர்ப்பு விதியை பயன்படுத்திக்க முக்கியமாக பிடிச்ச மாதிரி அப்படிங்கிறது சந்தோஷமான வாழ்க்கை.
ஸோ அந்த மாதிரி பாருங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.